நம்ம தினமும் பார்க்குற அரசு பேருந்து, அரசு பள்ளி, மருத்துவமனை, இலவச திட்டங்கள் இது எல்லாமே எப்படி இயங்குகிறதுன்னு தெரியுமா? தமிழ்நாடு அரசின் பின்னால் ஒரு மிகப்பெரிய சிஸ்டமே வேலை செய்யுது. ஒரு மனுஷன் மட்டும் அரசு கிடையாது. லட்சக்கணக்கான ஊழியர்கள், IAS அதிகாரிகள், அமைச்சர்கள், ட்ரெஷரி சிஸ்டம்ஸ், டாக்ஸ் கலெக்ஷன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இயங்கும் ஒரு பெரிய இயந்திரம் தான் அரசு. தமிழ்நாடு அரசு முக்கியமா 3 பகுதிகளா நடத்துறாங்க. சட்டமன்றத்தோட வேலை சட்டத்தை இயற்றும், அமைச்சர்களோட வேலை முடிவு எடுக்கிறது, அதிகாரிகளோட வேலை அதை செயல்படுத்துறது. முதலமைச்சர் தான் மாநிலத்தோட தலைவர். ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு துறையை கவனிப்பாங்க. கல்வி, சுகாதாரம், காவல்துறை, விவசாயம், மின்சாரம், போக்குவரத்து. உதாரணம், பள்ளிகள்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மருத்துவம்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், போலீஸ்னா ஹோம் டிபார்ட்மெண்ட். இதுல IAS ஆபீசர் என்ன பண்றாங்க? அமைச்சர்கள் முடிவு எடுப்பாங்க. ஆனா அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது IAS அதிகாரிகள் தான். எக்ஸாம்பிள், ஒரு அமைச்சர் சொல்றாரு 1000கணக்கான புதிய பள்ளிகள் கட்ட வேண்டும் அப்படின்னு. அப்போ IAS அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான இடம் தேர்வு, பட்ஜெட் தயாரித்தல், டெண்டர் அண்ட் கான்ட்ராக்டர் தேர்வு, கன்ஸ்ட்ரக்ஷன் கண்காணிப்பு, ஃபண்ட் ரிலீஸ், ஆடிட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே பார்ப்பாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு 3 வழியில வருது. மாநில வரி வருமானம், மத்திய அரசு பணம், அப்புறம் லோன். இந்த 3 வழியில இருந்து தமிழ்நாடு அரசுக்கு பணம் வருது. அதுல முதல்ல மாநில வரி வருமானம். GSTல இருந்து 1.45 லட்சம் கோடி வருது. டாஸ்மாக்ல இருந்து 50,000 பிளஸ் கோடி வருது. பெட்ரோல் அண்ட் டீசல் டாக்ஸ் 22,000 பிளஸ் கோடி. ஸ்டாம்ப் டியூட்டி 18,000 பிளஸ் கோடி. வெஹிக்கல் டாக்ஸ் 12,000 பிளஸ் கோடி. தமிழ்நாடு அரசுக்கு மாநில வரி மட்டும் இல்ல, மத்திய அரசுல இருந்தும் பெரிய அளவுல பணம் வருது. அது 2 வழியா வருது. முதல்ல சென்ட்ரல் டாக்ஸ் ஷேர். இந்தியா முழுவதும் மத்திய அரசு வசூலிக்கும் இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், சென்ட்ரல் GST, கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த வரிகள்ல இருந்து பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில மாநிலங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கறாங்க. 2025-26ல தமிழ்நாட்டுக்கு 58,022 கோடி சென்ட்ரல் டாக்ஸ் ஷேரா கிடைக்கும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. 2வது வழி கிராண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நேரடியா கிராண்ட்ஸ் தரும். உதாரணம், PMGSY ரோட்ஸ், ஸ்மார்ட் சிட்டி, ஜல் ஜீவன் மிஷன், ஹெல்த் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி 2025-26ல கிராண்ட்ஸ் கமிஷனா கிடைச்சது 23,834 கோடி. சோ டோட்டலா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற ஷேர் 81,856 கோடி. தமிழ்நாடு கொடுக்கிற டாக்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வர ஷேர் கம்மி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா மத்திய அரசு பினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா அடிப்படையில தான் நாங்க ஷேர் கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இந்த விவாதம் பல ஆண்டுகளா தொடர்ந்து வருது. சோ நமக்கு டாக்ஸ்ல இருந்து வர காசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர ஷேரும் பத்தாம அரசு 3வதா ஒண்ணு பண்ணும். இதுதான் கடன். அரசு சில நேரத்துல கடன் வாங்கும். அது எதுக்காகனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்காக. மெட்ரோ ரயில், ஃபிளைஓவர்ஸ், பெரிய ரோட் ப்ராஜெக்ட், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதுக்காகலாம் கடன் வாங்குவாங்க. 2025-26ல தமிழ்நாட்டோட மொத்த கடன் பாத்தீங்கன்னா 9.29 லட்சம் கோடி. இதுதான் CM விஜய் பதவியேற்பு ஃபங்க்ஷன் அன்னைக்கு சொல்லிருப்பாரு. தமிழ்நாடு அரசின் மொத்த பட்ஜெட் 2025-26ல சுமார் 4.39 லட்சம் கோடி செலவு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்ளோ பணம் இருக்கே, இந்த பணம்லாம் எங்க போகுது? முதல்ல ஹெல்த் கேர், அரசு மருத்துவமனை, இலவச மருந்து, ஆம்புலன்ஸ், அம்மா பார்மசி இதுக்கெல்லாம் 27,000 பிளஸ் கோடி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன், அரசு பள்ளிகள், இலவச புத்தகங்கள், ஸ்காலர்ஷிப், நூன் மீல் ஸ்கீம் இதுக்கெல்லாம் 55,000 பிளஸ் கோடி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட், அரசு பேருந்துகள், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் ஸ்கீம், ரோட் மெயின்டெனன்ஸ். அடுத்தது போலீஸ் அண்ட் சேஃப்டி, காவல்துறை சம்பளம், CCTV சிஸ்டம்ஸ், பாதுகாப்பு வசதி. அடுத்தது அக்ரிகல்ச்சர், விவசாய சப்சிடி, இலவச மின்சாரம், கிராப் இன்சூரன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் தான் அந்த பணம் போகுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி பேக் எண்ட்ல நடக்குது? ஸ்டெப் 1 மக்கள் டாக்ஸ் செலுத்துறாங்க. ஸ்டெப் 2 அரசு ட்ரெஷரிக்கு பணம் போகுது. ஸ்டெப் 3 பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் தயாரிக்கிறாங்க. ஸ்டெப் 4ல அமைச்சர்கள் அப்ரூவ் தராங்க. ஸ்டெப் 5 IAS ஆபீசர்ஸ் திட்டத்தை எக்ஸிக்யூட் செய்யறாங்க. ஸ்டெப் 6 டிபார்ட்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் வேலை செய்யறாங்க. ஸ்டெப் 7 மக்களுக்கு சேவை கிடைக்குது. இதுல ட்ரெஷரி சிஸ்டம்னா என்ன? தமிழ்நாடு அரசோட எல்லா பணமும் ட்ரெஷரி சிஸ்டம் மூலம் தான் கண்காணிக்கப்படுறது. அதுல சேலரி, பென்ஷன், ஸ்கீம் மணி, கான்ட்ராக்டர் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே டிஜிட்டல் ட்ராக்கிங்ல தான் இருக்கும். தமிழ்நாட்டோட பட்ஜெட் சிஸ்டம்ல தான் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் போகும். 13 லட்சம் பிளஸ் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. 7 லட்சம் பிளஸ் பென்ஷனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சேலரி பிளஸ் பென்ஷன் அது மட்டுமே ஒரு பெரிய செலவா இருக்கும். சோ தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலரி, அதுவே 90,000 பிளஸ் கோடி, பென்ஷன் 45,000 பிளஸ் கோடி. இதுல நம்ம வாங்கின கடனுக்கான லோன் 46,000 இருந்து 60,000 கோடி வரைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டோட கடனை எப்படி குறைக்கலாம்னா, முதல்ல வருமானம் அதிகப்படுத்த வேண்டும். அதாவது புதிய இண்டஸ்ட்ரீஸ், IT கம்பெனிஸ், ஃபேக்டரிஸ், டூரிசம், போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் growth. இதனால GSTயும் அதிகரிக்கும், ஜாப்ஸ் அதிகரிக்கும், டாக்ஸ் இன்கம் அதிகமாகும். 2வது தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். கரப்ஷன், டிலே ப்ராஜெக்ட்ஸ், வேஸ்ட் ஸ்பெண்டிங், லாஸ் மேக்கிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் குறைக்கணும். 3வது ப்ரொடக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கடன் வாங்க வேண்டும்னு சொல்றாங்க. அதாவது மெட்ரோ, ரோட்ஸ், போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஃபியூச்சர்ல இன்கம் ஜெனரேட் செய்யும்னு சொல்றாங்க. 4வது அரசு நிறுவனங்களை ப்ராஃபிட்க்கு கொண்டு வர வேண்டும். உதாரணம், தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்ட், அரசு டிரான்ஸ்போர்ட் இதுல இருக்க லாஸ் குறைஞ்சாலே அரசோட பர்டன் குறையும்னு சொல்றாங்க.
5வது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும். மக்கள் ஏர்ன் பண்ணாலே ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும், கவர்மெண்டோட ரெவன்யூவும் அதிகமாகும். ஸோ இப்படிலாம் பண்ணா தமிழ்நாட்டோட கடனை குறைக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒரு மாநிலம் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது சாதாரணம் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. ஆனா நம்ம எக்கனாமிக் growth விட டெப்ட் growth அதிகமாகாம பாத்துக்கணும். அது அதிகமாச்சுன்னா நம்ம மாநிலத்துக்கே பிரச்சனைன்னு சொல்றாங்க. சோ ஒரு கவர்மெண்ட்க்கு பின்னாடி இவ்ளோ ப்ராசஸ் நடக்குது. அரசு என்பது ஒரு தனி மனிதர் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். வரி வசூல், ட்ரெஷரி, பட்ஜெட், IAS அதிகாரிகள், லட்சக்கணக்கான ஊழியர்கள், கம்ப்யூட்டர் சிஸ்டம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் ஒரு மாநில அரசு இயங்குறது. நம்ம செலுத்துற வரி அரசோட பட்ஜெட் ஆகுது. அந்த பட்ஜெட் மக்களோட வாழ்க்கையா திரும்ப வருது. எந்த ஒரு ஊழலுமே இல்லாம கிளீனா பண்ணா கவர்மெண்ட்டும் கிளீன் ஆகும். சோ இப்ப வந்திருக்க கவர்மெண்ட் இதை கரெக்டா பண்ணுவாங்கன்ட்டு எல்லாருமே நம்பி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.